வணக்கம் மக்களே! நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு வழக்கமா. சில பேரு திடீர்னு சொல்லாம கொள்ளாம நல்லவங்களா ஆயிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் பேய் மழையா கொட்டி தீர்க்குது. ஆனாலும் ஒரேடியா எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகம் தாங்காது தானே! அதனால மாசத்துக்கு 3 பேர் நல்லவங்களாகணும். அப்பதானே மாதம் மும்மாரி பொழியும். சரி விஷயத்துக்கு வருவோமா? ஒரு கும்பல்ல நல்லவன் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வேடிக்கையான கதை இருக்கு. ஒரு ஊர்ல இடியும் மின்னலுமா பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச மழை கொஞ்சம் கொஞ்சமா நிக்கும்னு பார்த்தா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஊரு ஜனமெல்லாம் பயப்படுறாங்க. இப்படியே பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்துருக்கோமே, இந்த வீடு இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவா இருக்கிற ஒரு மண்டபத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னலும் இடியும் கடுமையா இருக்கு. இடி எப்ப வேணாலும் விழுகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த மண்டபத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை வந்துருச்சு. இந்த கூட்டத்துல யாராவது ஒரு கெட்டவன் இருந்தா கூட, இந்த மண்டபத்திலேயே இடி விழுந்துரும். நாமெல்லாம் செத்து போயிருவோமே! அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப, அந்த கூட்டத்துல ஒரு பெரியவரு இருக்காரு. அவர் சொல்றாரு, "இத பாருங்க, தோ அந்த கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்குல்ல. பொதுவா மரத்துல தான் இடி விழும். அதனால நம்ம கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மரத்த போய் தொட்டுட்டு வரணும். யாரு நம்மள்ல யாரு கெட்டவங்களோ, அவங்க அந்த மரத்த தொடும்போது, இடி விழுந்து அந்த மனுஷன் செத்து போயிடுவான். மத்தபடி மண்டபத்துல இருக்க நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம்." அப்படின்னு சொன்னாரு. பெரியவர் சொன்ன இந்த ஐடியா எல்லாருக்கும் நல்லதா பட்டுச்சு. உடனே ஒவ்வொருத்தரா போய் மரத்த தொட்டுட்டு வர்றாங்க. ஆனா இடி எதுவும் விழுகல. இன்னும் பாவம் பண்ண ஆசாமி மரத்துக்கிட்ட போகல போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க. எல்லாரும் மரத்த தொட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு மனுஷன் தான் பாக்கி இருக்கான். கடைசியா அந்த ஆளு ரொம்ப பயந்துட்டான். இதுவரைக்கும் இடி விழலன்னா என்ன அர்த்தம்? அப்ப நாம தான் தப்பு பண்ணோமா? அப்படின்னு அவனுக்கு முடிவுக்கு வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால போய் தயங்கி தயங்கி நின்னுகிட்டு இருக்கான். போய் தொட போகாம இருந்துகிட்டு இருக்கான். ஆனா மண்டபத்துல இருக்கவங்க சும்மா விடுவாங்களா? கழுத்த புடிச்சு வெளியில தள்ளாத குறையா அவன விரட்டி விடுறாங்க. மரத்த போய் தொட்டுட்டு வாடான்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த மனுஷனும் தயங்கி தயங்கி போய் மரத்த தொட்டான். அந்த நிமிஷம் அணுகுண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு இடி விழுந்துச்சு. எங்க தெரியுமா? அந்த ஆள் மேல விழுகல. மண்டபத்து மேல விழுந்துச்சு. மண்டபத்துல இருக்கிறவன் எல்லா பேரும் காலி ஆயிட்டாங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் தான் பொழச்சுக்கிட்டான். இந்த ஊரு நல்லவன காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த இடி இவன் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மண்டபத்துல விழுந்திருக்கு. அதனால நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு நியதி. இதுவரைக்கும் நம்ம சொன்ன எல்லா கதைகளும் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள், இன்னொரு கதையோடு சந்திப்போம். அதுவரைக்கும் அன்புடன் காசாவயல் கண்ணன்.